ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரேவதி திருவிழால ஒலப்பாட தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலம் போறதுக்காக எல்லாம் ரெடியா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஒலப்பாட ஒருத்தவங்க தள்ளி விட்டுறாங்க. அது கீழே விழுந்து உடஞ்சோடனே எல்லாருமே என்னது இது, ஒலப்பாடு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, இது அபசகனமாச்சே, இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்திக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறனால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்றது தெரியாதா? அவங்க என்ன வீம்புக்குனே கீழ போட்டாங்க. அந்த பொண்ணு தெரியாம தள்ளி விட்டுட்டாங்க. அதனால கீழ விழுந்துடுச்சு. இதுக்கு போயிட்டு அபசகுனம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதியை கூப்பிட்டு சொல்றாங்க, அவங்க பேசுனதெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப ரேவதி வந்து பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துடுறாங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ராஜா. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி நான் பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்ல. மகேஷ் மாயாவை கண்மூடித்தனமா நம்புனது. அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். உன் மேல இருக்கிற கோவத்துல ஆஸ்திரேலியாலாம் போறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணேன். இது எல்லாமே நான் செஞ்ச தப்பு தானே. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து, நீங்க எந்த தப்புமே செய்யல. நீங்க எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா ஒண்ணு கொடுக்க போறாரு. அது வேற எதுவுமே இல்ல. இவ்வளவு நாளா நம்ம ரேவதி வந்து குட்டி தீபாவை தத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தானே ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ரேவதியோட ஆசையை வந்து நம்ம கார்த்திக் நிறைவேற்ற போறாரு. ஏன்னா அப்படியெல்லாம் தான் சீன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கார்த்திக் வந்து ரேவதி மனசுல இருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசிரமத்துல போயிட்டு குட்டி தீபாவை ரேவதிக்காக தத்து எடுத்து கூட்டிட்டு வர போறாரு. இந்த விஷயம் நம்ம ரேவதிக்கே தெரியாது. ஆனா அந்த குட்டி தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரேவதி பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. எப்படி ராஜா, எப்படி நீ தத்து எடுத்து தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? நான் இவளை தத்து எடுக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னோட ஆசையை நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க நம்ம ரேவதி. ஆனா நம்ம சாமுண்டேஸ்வரி கண்டிப்பா இந்த குட்டி தீபாவை ஏத்துக்கவே மாட்டாங்க. ரேவதி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொண்ணு மேல உன்னோட பாசத்தை காட்டு, நான் வேணாம் நான் சொல்லல. ஆனா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்க்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து, இல்ல அத்தை, நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இவ வந்து இனிமேட்டு என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தம் பொண்ணா ஏத்துப்பாரு நம்ம கார்த்திக். இதெல்லாம் பார்த்த நம்ம ரேவதிக்கு இன்னும் கார்த்திக் மேல இருக்கிற அன்பு மரியாதை எல்லாமே அதிகமாயிடும். இதுக்கப்புறம் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். இப்படி எல்லாம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த குட்டி தீபாவை வச்சுதான் இனிமேட்டு இந்த சீன்ஸ் எல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.